ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் கேட்ட ஒரு டாபிக் இஸ் ரிகார்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அதில் வரக்கூடிய மென்டல் சேலஞ்சஸ் லைக் நிறைய ஃபெயிலியர் வந்தால் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் தானே, அதில் எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு வழி காணலைன்னா என்ன பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய விதமாக மெனி பீப்புள் ஹவ் ஆஸ்ட் அபவுட் மென்டல் ஃபோர்ட்டிடியூட் டியூரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜென்ரலி ஃப்ரம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து எப்படி இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிறது ஐ வில் ஷேர் வித் யூ. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது இஸ் த ஓவர்ஆர்ச்சிங் தீம் என்றாலும் இட் இஸ் மோர் அபவுட் லைக் மைண்ட் செட். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ரேதர் தேன் பியூர்லி அபவுட் லைக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன். பட் ஐ ஹோப் திஸ் லைக் வித் எனி திங் மைண்ட் செட் தானே முக்கியம். மைண்ட் செட் இருந்தால் தானே மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ மைண்ட் செட்டு நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது வில் ட்ரான்ஸ்லேட் இன் டு எனி அதர் ஸ்பியர் ஆஃப் யுவர் லைஃப். காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை, எதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு ஒரு குட் பெட்டர் ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்போது முதல்ல நம்ம வந்து நிறைய தடவை நமக்கு ஃபெயிலியர் வரதை பற்றி பேசுவோம். பட் அதிலே நான் மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரியலி ஹைலைட் சம்திங். ஸ்பெசிஃபிக்கலி இந்த கேள்வி கேட்ட ஒரு வியூவர் வந்து தே ஹேட் ஷேர்ட் தட் அவர் நிறைய டைம் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டும் they were not able to clear அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸ் சொல்லிட்டு பிறகு ஐ வில் கோ இன் டு மைண்ட் செட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் ஃபார் ஹிம் ஆர் ஹர் அண்ட் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் ஹூ மே பி இன் த சேம் போட். ஸோ ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் வரதுக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இஸ் தட் இட் இஸ் நாட் ஈவன் ஜஸ்ட் எஃபர்ட் ட்ரிவன். நீங்கள் நல்லா எஃபர்ட் எடுத்திருப்பீங்க, பட் நீங்கள் படிக்கிற டாபிக்ஸ் அது எந்த மெட்டீரியலிருந்து நீங்கள் கற்றுக்குறீங்கிறது மெட்டீரியல் மேபி ஃப்ளாட். லைக் இப்போ எக்ஸாம் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி ஒன்று சொல்லட்டும். ஐ ரீசென்ட்லி கேம் அக்ராஸ் நோட்ஸ் ஃப்ரம் அ யூபிஎஸ்சி ட்ரைனிங் அகாடமி. எந்த அகாடமின்னு சொல்ல விரும்பலை. அவங்களோட ஒரு டாபிக் மல்டி டிமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸுங்கிற டாப்பிக்கில் அவங்களோட நோட்ஸ் ஐ ரெட் தோஸ் நோட்ஸ். ஆனால் அது ரொம்ப ஸ்டெட்டிஸ்டிக்கலாக ஃபிகராக கொடுத்துருக்காங்க. பட் இட் நெவர் டச்ட் அப்பான் த கோர் இஷ்யூஸ். லைக் மல்டி டிமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து வந்தது, எதுக்கு அந்த மாதிரி நம்ம பவர்ட்டினா ஒருத்தருக்கு வருவாய் வந்து மட்டும் எடுத்தால் போதும் இல்லை, எதுக்கு நம்ம மல்டி டிமென்ஷனலாக பார்க்கணும், அதோட ரிலவன்ஸ் என்ன, ஹவ் வாஸ் தேட் இவால்விங். அப்போது அதுதானே நமக்கு பேக்ரவுண்டு வேணும், அதை பற்றி அதில் சொல்லலை. அண்ட் சிம்பிளாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. லைக் ஹெட் கவுண்ட் மல்டிப்ளைடு பை தி இன்டென்சிட்டி அந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் அர்த்தம் என்ன, ஹவு ஹெட் கவுண்ட் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணாங்க, என்னென்னலாம் மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொன்றோட ஈக்குவலி லைக் ஹவு டு யூ வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரியான க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இன்டெப்த்தாக எதுவுமே அதில் இல்லை. லைக் ப்ராக்டிக்கலாக இதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு நபர் கேட்குறாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதுக்கும் அதில் பதில் இல்லை. ரொம்ப ஸ்டெட்டிஸ்டிக்கலாக ஃபஸ்ட்டு டைம் பண்ண போது இந்த சர்வேயில் இந்த மாதிரி வந்துச்சு, 5 வருஷம் கழிச்சு எடுத்ததில் இப்படி இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தவிர இட் நெவர் வெண்ட் இன் டு அ டீப்பர் அனாலிசிஸ். அப்போது ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஃபெயிலியர் வருதுன்னா மேபி யுவர் மெட்டீரியல் இஸ் அட் ஃபால்ட். நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம், பட் மேபி யூஆர் ப்ரிப்பேரிங் த ராங் ஸ்டஃப். ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் உங்களோட ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் யூ மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஒரு டாபிக் புதுசாக கேட்குறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதருங்கிற நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும், அப்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரியான பதில் வேணும், இதெல்லாம் ஒரு நோட்டில் இருந்தோ ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருந்தோ கிடைக்கணுன்ற அவசியம் இருக்காது. இட் மே நாட் பி இன் எனி ஒன் ஆர்டிக்கல். அப்போது மல்டிபிள் சோர்ஸ் பார்த்து நீங்களே அதுக்கான ப்ரைமரி அடிப்படை கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். அப்போது இது வந்து மனப்பாடம் படிக்க வேண்டிய சிச்சுவேஷனே இல்லை. மனப்பாடம் தான் தமிழ் நினைக்கிறேன், இட் இஸ் மலையாளம், பட் பை ஹார்ட். ஓகே, வாட் எவர் இஸ் தமிழ் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் கிளாரிட்டியிலே உங்களுக்கு வந்துடும். திஸ் அப்ளைஸ் டு ஆல் டாபிக்ஸ். அண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண போது இருந்த அதே டாப்பிக்கை இப்போது யூஸ் பண்ணுறீங்க, அதே மெட்டீரியலை இப்போ யூஸ் பண்ணுறீங்களா. பிகாஸ் டைம் மாறிட்டே இருக்கும்ல. எவ்ரி இயர் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபீல்டில் வாட் இஸ் தி இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், அந்த ஃபீல்டில் என்ன இருக்குது, இப்போ அதோட கட்டிங் எட்ஜுனா என்ன, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, வாட் இஸ் தி கரண்ட்
ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபார் தேட் பர்டிகுலர் டாபிக்ன்றது புரிஞ்சு தான் எக்ஸாமுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை டு ரீவயர் யுவர் செல்ஃப் அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ டூ பெட்டர். அதே மாதிரி எங்கே உங்களுக்கு மார்க்கு கம்மியாகுது, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் தான் ருட்டீனாக வந்து அதிலே கம்மியாகுதுன்னா, இஃப் இட் இஸ் அன் ஆப்ஷனல் சேஞ்ச் தட் ஆப்ஷனல். இல்லை அது வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக்னா ஒரு சப்ஜெக்ட்னா அது வந்து யூ வில் நீட் பெட்டர் ரிசோர்ஸஸ், பெட்டர் ப்ரிப்பரேஷன். அந்த மாதிரி யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. சேம் மெத்தட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு சேம் ரிசல்ட் வந்தாங்கன்னா தட் இஸ் டு பி எக்ஸ்பெக்டட் இல்லைங்களா. ஸோ யூ நீட் டு சேஞ்ச் அப். எங்கே சேஞ்ச் அப் பண்ணணுங்கிறது லுக் அட் யுவர் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபிகர் அவுட் உங்களுக்கு எங்கே வந்து மார்க்கு கம்மியாகுது, எங்கே ஃபெயில் ஆகுறீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் ஐ வாண்டட் டு ஷேர். பட் வீல் கம் பேக் டு மைண்ட் செட் நவர் கோர் டாபிக். எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கோங்களேன், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும், வெயிட் லாஸாக இருந்தாலும், ஒரு வீடு வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருந்தாலும், ஒரு வேலை வேணுங்கிற முயற்சியில் இருந்தாலும், ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற முயற்சியில் இருந்தாலும், நிறைய லைஃப்பில் நம்ம வைக்கக்கூடிய கோல்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸில் நம்ம ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அந்த ஸ்லிப் ஆடின பிறகு நம்ம திருப்பி ட்ரை பண்ணுறோம், அப்போவும் ஒரு வேளை ஸ்லிப் ஆகலாம், திருப்பியும் ட்ரை பண்ணுறோம், ஸ்லிப் ஆகலாம். இல்லை நீங்கள் ஸ்லிப் ஆகலைன்னா கூட நீங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தால் கூட உங்கள் மேலே நீங்களும் மற்றவங்களும் நிறைய ஆசை வச்சுருப்பாங்க. இட் வில் பி லைக் அ ப்ரெஷர். இல்லை இது இல்லைன்னா எனக்கு வேறு எதுவும் இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதுக்காக உட்காந்துருக்கேன், எனக்கு இது நடக்கலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு 1008 ப்ரெஷர் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி உட்காந்து தான் we will be preparing. Now that is never a good way to approach any preparation. Leave alone UPSC-ன்னு இல்லை, எல்லா ப்ரிப்பரேஷனுக்கும் that is a wrong way to go about it. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து சஹஜம், அது வந்து இட் இஸ் நேச்சுரல். இது எப்படி அதிலிருந்து விலகிடலாம்? ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஆர் லைக் மோர் த ஈஸியர் வேஸ் டு டூ இட் இஸ் ஜஸ்ட் acknowledge அந்த ஃபீலிங்கை, you give a name to that feeling. Like I am feeling pressured, I am feeling overwhelmed, I am specifically worried about letting my parents down, I am worried that if I don't get this job, if I don't clear this interview, I'll never get a job, I am afraid that if I am again not losing my weight, I'll forever be like this, my health will never improve. இந்த மாதிரி some narrative is there. Put it into actual words. That will take away its power. அது நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து ஸ்பைரல் ஆகாமல் put it into actual words. Now this is your baseline. இதெல்லாம் தான் உங்களோட கோர் ஃபியர்ஸ். உங்களுக்கு வரக்கூடிய இமோஷன், அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாலும், ஓவர்வெல்மிங்காக இருந்தாலும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அதுக்கு ஒரு அண்டர்லைன் காரணம் இருக்கும். தட் இஸ் த காரணம். ஒரு அந்த ரீசன், ஐ ஆம் அஃப்ரேட் ஆஃப் திஸ் ஆர் ஐ ஆம் வரிட் அபவுட் திஸ்ங்கிற அந்த ஒரிஜினல் ரீசனை வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி ஆர்டிகுலேட், அதை பேசி அதை எழுதிட்டோம்னா we will understand இதுதான் என்னோட ரீசன். ஸோ ஹவு டு ஐ அப்ரோச் திஸ், இது எப்படி மாற்றலாங்கிறதுக்கு we can at least begin to take that over. And usually நம்ம இப்படி when we express it, it will lose its power over us. அதோட ஹோல்டு வந்து கம்மியாயிடும். And whenever we are feeling overwhelmed, it is just take a breath and say I am feeling overwhelmed, I am feeling stressed right now about this, my stress level is kind of like this. ரொம்ப மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இமோஷன் இஸ் லைக் செப்பரேட், நம்ம வந்து செப்பரேட் அப்படின்னு நம்மளோட ஐடென்டிட்டி டிசோசியேட் ஆகும். அப்போது அது வந்து வி ஆர் நாட் தட் பர்சன், தட் இஸ் ஜஸ்ட் சம்திங் தட் இஸ் பீங் எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட்லி பை அஸ். அவ்வளோதான்னு நம்ம ரெண்டு பேரும் இதாகிடும். இல்லை நான் வந்து டென்ஷனில் இருக்க, நான் டென்ஷனான ஆளான்ட்டு இல்லாமல் டென்ஷனுங்கிற ஒரு எமோஷன் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டென்ஷன் இஸ் செப்பரேட், ஐ எம் செப்பரேட். இந்த ஒரு இது we can train our brain to separate that from our identity. That will help us. But ultimately real lasting peace, real lasting fortitude வேணும்னா we have to very clearly link our expectations to our progress. நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்மளோட அல்டிமேட் எய்மாக வச்சுக்கிட்டு we will not be able to be at peace. நமக்கு உண்மையாக அந்த ஃபைனல் ரிசல்ட் எப்படி ஆகுங்கிற டென்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்கும் தவிர நிம்மதியாக நம்மளால் தூங்கவே முடியாது. ஸோ லிங்க் இட் டு ப்ரோக்ரஸ், டெய்லி ப்ரோக்ரஸ். இந்த 24 மணி நேரத்தில் வாட் வென்ட் ரைட், வாட் வென்ட் ராங். சரி, நான் ஒரு 23 மணி நேரமும் நான் வந்து வேஸ்ட் பண்ணேன், ஆனால் லாஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நான் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படித்தேன் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் அப்ரிஷியேட் தட் ப்ரோக்ரஸ். தென் வேறு எங்கெங்கெல்லாம் அவர் எஃபர்ட் குட் ஹவ் பீன் பெட்டர்னு பார்த்து டுமாரோ மேக் இட் இன்டு அட்லீஸ்ட் 2 hours நம்ம நல்லா படிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ப்ரோக்ரஸுக்கு we can tailor our
இதை வந்து நம்ம எஃபர்ட்டோடு நம்ம டெய்லர் பண்ணணும். ரிசல்ட்டோடு மட்டும் நம்ம அப்ரிசியேஷன் பார்த்துட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அல்டிமேட்லி த எஃபர்ட் தட் மேட்டர்ஸ். அண்ட் எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ரஸுக்கு வி ஹாவ் டு அப்ரிஷியேட் அவர் செல்ஸ். அண்ட் எவ்ரிடே ப்ரோக்ரஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. ரிசல்ட்டு எக்ஸாமுங்கிற பெரிய பெரிய லாஸ்ட் மைலில் போகாமல் இப்போ இருக்கிற வேலை என்ன, ரைட் நவ் வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், உங்கள் கையில் இப்போ என்ன தான் இருக்குது, அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. லைக் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த நிமிஷம் தான். இந்த நிமிஷம் நான் வாட் ஷுட் ஐ டூ இன் ஆர்டர் டு டூ பெட்டர். அண்ட் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வென் வி ஆர் கட்டிங் டவுன் அந்த பெரிய ஸ்டெப்புக்கெல்லாம் போகாமல் இம்மீடியட் ஸ்டெப்பு, ஷார்ட்டஸ்ட் நெக்ஸ்ட் பாசிபிள் ஸ்டெப்பில் நம்ம ஃபோக்கஸ் வச்சுட்டோம்னா அந்த ஸ்டெப் வரும்போது வி வில் ஃபீல் ஓகே, கொஞ்சம் ப்ரோக்ரஸ் வந்துருச்சு இப்படி. அண்ட் எவ்ரி டே வென் யூ ஹாவ் தட் லைக் அந்த ஒரு சார்ட் மாதிரி வச்சுட்டு ஐ ஹேட் திஸ் டெய்லி டைம் டேபிள் மாதிரி ஒன்று ஐ ஹேட் இட் ஃபிக்ஸ்ட் ஆன் டு சம்வேர், எனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஐ ஹேட் இட் ஃபிக்ஸ்ட். அண்ட் டெய்லி ஐ யூஸ் டு டிக் என்னென்னலாம் முடியுது. நவ் தட் மேட் மீ ஃபீல் லைக் ஐ மேக்கிங் ப்ரோக்ரஸ் அப்படின்னு ஐ ஹேட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சீயிங் தட் விசிபிளி, அது உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பிலோ இருந்தாலும் இல்லை பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் டிக் பண்ணுறதா இருந்தாலும், எனக்கெல்லாம் பேப்பரில் எழுதி டிக் பண்ணால் பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு ரைட், ஆர் உங்களுக்கு அதை யூ கேன் வெரி வெல் பிரிண்ட் இட் ஆர் லைக் ஹேவ் இட் இன் யுவர் ஆப் ஆர் லைக் லேப்டாப் ஆர் சம்திங் தட் வில் ரியலி ஹெல்ப் யூ பி இன் கீப் ட்ராக் ஆஃப் யுவர் ப்ரோக்ரஸ். அப்போ நீங்கள் உங்கள் ப்ரோக்ரஸ் டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஹவு தேட் வில் ஹெல்ப் யூ இஸ் தட் யூ வில் லிங்க் மென்டலி இது சக்ஸஸ்னு வந்துடும். ஓவர்வெல்மிங் ஃபைனல் ரிசல்ட் உங்களோட டார்கெட்டாக இருந்ததுன்னா டெய்லி உங்களால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாதுன்ட்டு தட் ஃபியர் வந்துகிட்டே இருக்கும். பட் டெய்லி இஃப் யூ ஹாவ் அ பிளான் அண்ட் யூ ஸ்டிக் டு த பிளான், அந்த டிக் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி அட் பீஸ். அண்ட் ஸ்மால் வின்ஸ் யூ ஹாவ் டு செலிப்ரேட் அண்ட் மேக் ஷுர் எவ்ரிடே யூ ஆர் க்ரோசிங் சம் மைல் ஸ்டோன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மைல் ஸ்டோன், அந்த மாதிரி யூ மேக் அ பிளான். அப்போது உங்களுக்கு டெய்லி தெர் வில் பி சம்திங் டு செலிப்ரேட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனலி வி வில் ரீச் த டெஸ்டினேஷன். அப்போது பிளானிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஜஸ்ட் ஸ்டிக் டு த பிளான், ட்ரஸ்ட் யூர் பிளான், ஸ்டிக் டு த பிளான். கொஞ்சம் கூட அதை அதேர் பண்ண முடியாது ஆகுதுன்னா see that okay my plan is not working out, I need to shift gearsனு அப்போ make a new plan but then stick to that plan. Be informed about these things. இதெல்லாம் பண்ணிடுங்க. And of course 100% have something else in your life that will help take your mind off of this thing. 24/7 யாராலையும் எந்த ஒரு விஷயத்திலும் கான்சென்ட்ரேட்டாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு another thing should be there in life to balance it out. லைக் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வேலைக்காக தேடிட்டுருக்கீங்கனாலும் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ஆகுது யூ ஷுட் ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் பிரதர் சிஸ்டர் ஆர் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தால் அவர் கூட பேசுகிறது. ஆர் யூ ஹாவ் எ ஹாபி லைக் நீங்கள் பாடல் லிசனிங் டு மியூசிக் ஆர் சம் புத்தகம் வாசிக்கிறது, லைக் நத்திங் ரிலேட்டட் டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், சம்திங் தட் வில் டேக் யூர் மைண்ட் ஆஃப் இட். அப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். Ultimately you also have to understand that sincere disciplined work பண்ணாங்கன்னா ultimately success will come and we will handle anything, we got this அப்படின்னு நம்மளே நமக்கு டெய்லி தட்டி கொடுத்து நம்பிக்கையை விட்டு கொடுக்கணும். உங்கள் குழந்தை ப்ரிப்பரேஷனுக்கு இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குங்களோ அப்படியே தான் உங்களே நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கணும். பிகாஸ் ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஒரு எனி கோல், வர்த்வைல் கோல், மல்டி இயர் கோலுங்கிறது வந்து இட் இஸ் சேலஞ்சிங், இட் ரிக்வயர்ஸ் அ லாட் அவுட் ஆஃப் யூ. அண்ட் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா தட் வில் கம் ஒன்லி வித் பேலன்ஸ். நம்ம ஃபுல்ஃப்ளெட்ஜாக 2-3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ எவ்ரிடே கொஞ்சம் டைம் அன்வைண்ட் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒதுக்கீடு பண்ணி வேறு யூ டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் எக்ஸாமுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒதுக்கீடு வைக்கிறது ப்ராக்டிக்கலி இட் வில் ஹெல்ப் யூ. நான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் டைமில் மை பேபி வாஸ் தேர், அவன் சின்ன பையன், அவன் 6 மாத குழந்தை. அப்போது நேச்சுரலி அந்த குழந்தை கூட இருக்கிற டைம் நம்ம வந்து எக்ஸாமாக யோசிக்க போகிறோம், குழந்தைய பற்றி தானே பார்க்க போகிறோம். அவள் உட்காருதா, அவன் என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க, அவன் என்ன ட்ரை பண்ணுறா, இதெல்லாம் தானே நமக்கு அந்த மைண்ட் வில் பி ஆஃப் இல்லைங்களா. எக்ஸாங்கிறதுலேருந்து வெளியே வந்துடுது. இதே மாதிரி ஹேவ் சம்திங் இன் யுவர் லைஃப் தட் வில் பிரிங் ஜாய் டு யூ, மேக் யூ ஹாப்பி. இதில் தான் கான்ஸ்டன்ட்லி இது ஸ்ட்ரெஸ்ஸிலே போயிட்டே இருக்கிறது. இட்ஸ் பேட் ஃபார் யுவர் பாடி, பேட் ஃபார் யுவர் மைண்ட். So always make sure you take some time out and put things in perspective. It's after all just an exam. அது மைண்டில் ஒரு பர்ஸ்பெக்டிவில் வைக்கணும். அண்ட் மேக் ஷுர் தட் எது ஒரு முயற்சியை மாதிரி தான் இதுவுமே தான் சின்சியராக பிளான்டாக வித் கரெக்ட்லி ரைட் இன்ஃபர்மேஷனோடு நீங்கள் முயற்சி எடுத்துட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சக்சீட். ஜஸ்ட் மேக் ஷுர் தட் இஃப் யூ ஆர் இன் டவுட் ask some reliable source and get correct information and correct your path accordingly. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.